வெல்கம் டு மகை மேக்ஸ் கிளாஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு உறவுகளும் சார்புகளில் பயிற்சி 1.3ல் 9வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 8வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். பயிற்சி 1.3ல் 9வது கணக்கு. ஒரு விமானம் 50 km/h வேகத்தில் பறக்கிறது. ஃப்ளைட் 1 மணி நேரத்துக்கு 500 கிலோமீட்டர் பறக்குது. விமானம் d தொலைவு செல்வதற்கு ஆகும் காலத்தை t சார்பாக வெளிப்படுத்துக. இது மணியில் கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸை தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. t காலத்தில் எவ்வளோ தொலைவு கடந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதெல்லாம் எடுத்து எழுதுவோம். விமானம் எவ்வளோ வேகத்தில் செல்லுதுன்னு கொடுத்துருக்காங்க. 500 km/h அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து எழுதுவோம். வேகம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க. 500 km/h. 1 மணி நேரத்துக்கு 500 km. அடுத்து என்ன, தொலைவு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். தொலைவுங்கிறது டிஸ்டன்ஸ். தொலைவு டின்னு கொடுத்துட்டு டிஸ்டன்ஸை தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அது எவ்வளோ தொலைவில் செல்லுதுன்னு, எவ்வளோ நேரத்தில் செல்லுதுன்னு கொடுத்துருக்காங்கன்னா, காலம் t மணி அளவில் எவ்வளோ தூரம் சென்றிருக்கு அப்படின்னு தான் கேட்குறாங்க. அப்போ நம்ம தொலைவுக்கான ஃபார்முலா தெரியணும் நமக்கு. தொலைவு சீக்குவல்ட்டு வேகம் இன்ட்டு காலம். இதான் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. தொலைவு என்னன்னு சொல்லுவோம், டின்னு சொல்லுவோமா, டிஸ்டன்ஸு. அப்போ வேகம் என்ன கொடுத்துருக்காங்க, 500 km. அதை எடுத்து எழுதுவோம். காலம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, t ஈக்குவல்ட்டு டிஸ்டன்ஸ் ஈக்குவல்ட்டு 500 கிலோமீட்டர். சாரி, இங்கே t வரும். 500 t km/h. ஓகே, அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.